நடுத்தருக்கு வர நிலைமையில இருக்கு. அது என்னடா வர்ற நிலைமையில இருக்காங்க, நடுத்தருவுக்கு வரணும். அந்த கஸ்தூரி என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கணும். நான் நீதான் வேணும்னு கொஞ்சம், ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம அந்த குடும்பம் வர்ற வேதனைய பார்த்து அவளா என் வீட்டுக்கு வந்து என் கூட படுக்க பாய் எடுத்து விரிக்கணும். அந்த பாய் மேல படுத்துக்கிட்டு நான் பாதாம்பால குடிக்கணும். அண்ணே, நீங்க சொல்றதே ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுண்ணே. டேய், அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யறது தான்டா புத்திசாலிக்கு அழகு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தங்கராசு பொன்ராசுக்கு சொத்து கொடுத்துட்டு நடுத்தெருவில் நிக்கிறது மட்டும்தான். ஆனா என்னோட கணக்குப்படி அந்த தங்கராசு பொன்ராசுக்கு சொத்து கொடுக்க மாட்டான். அப்பனா எனக்கு இன்னும் வேலை இருக்குன்னு சொல்றீங்க. அந்த இன்ஜினியர் படிக்கிற எச்சக்கால நாய்க்கு கோட்டருக்கு அடிமையாக்கி கௌரிய முடிச்சிடுறேன். அப்படின்னா பொன்ராசுக்கு சொத்து போகலனா தங்கராசே வச்சுப்பானே. ஏய், அந்த தங்கராசி இனிமே வச்சிக்க போறதெல்லாம் வயிற்று பசியும் வறுமை மட்டும்தான்டா. ஒருவேளை சொத்துக்கே வழி இல்லாத அந்த நாய் சொத்தை எங்கடா வச்சிக்க போறா? அண்ணா, சுத்தி வளைச்சு போகாம அந்த தங்கராசு மேட்டரை முடிச்சிட்டா அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருமே. இதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. டேய், நீ ஆணி வேற பிடிங்கி இருந்துலான்னு சொல்ற. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மரம் இல்ல. அந்த தங்கராசு குடும்பம் ஒரு ஆலமரம் மாதிரி. அதனால முதல்ல அந்த விழுதுகளை வெட்டினா அந்த தங்கராசுங்கிற ஆலமரம் தானா சாஞ்சிருந்தது. அதனால நம்மளோட அடுத்த குறி தங்கராசோட தங்கமான குழந்தைங்க. அதுங்க அழுதா அந்த தங்கராசுங்கிற ஆலமரம் தானா. அதனால நீ தங்கராசு வேலைக்கு போற அந்த பஞ்சு மில்ல பார்ட்னரா வர சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்குறா. அவனுக்கு வேதனை தானா வந்து சேரு.
வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே மாறினேன் நன்றியை வாய்விட்டு கூறினேன் மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே பூச்சரமாகவோ நீழ்குழல் மீதினில் ஆடவோ நான் ஒரு மெல்லிசையாகவோ நாளும் முன்னாவினில் ஆடவோ நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் உந்தன் சீர்பாடும் கோலம் மழை நீர் கோலம் அல்ல நான் காணும் இந்த ஊர்கோலம் மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே நம்ம கௌரி இந்த பத்திரத்தை அவங்கிட்ட கொடுத்தனா குடிச்சே அழிச்சிருவான். அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மாமா
அவர் தான் இதை போதையில பேசுறாருனா நீங்களும் சொத்தை பிரிக்காம அப்படியே தரீங்க. எங்களுக்கு இந்த சொத்தை வேணாம், இது வேணாம், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் அக்கா கூட தான் இருப்பேன். மாமியார் மயிர புடுங்கி மருமகன் தானம் கொடுத்தானா? யாரு சொத்த யாருக்கு தானமா தர்ற? உன் தம்பி பொண்டாட்டி கௌரிக்கு வாங்கின கடன் 5 லட்சம் ரூபாய்க்கு வாய்தா நேத்தே முடிஞ்சு போச்சு. சங்கர், அன்னைக்கு என்னமோ பத்திரமெல்லாம் கொடுத்து பெரிய பயாஸ்கோப்பு கட்டின, இன்னைக்கு பத்திரத்தை அவகிட்ட கொடுக்குற. சட்டப்படி இந்த வீடு நேத்த என்னோட கடனுக்கு அடமானத்துக்கு வந்துருச்சு. சங்கர், நான் என்னமோ நீ இவ்வளோ சீரியஸாக பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெத்த பிள்ளையும் வாங்கின கடனும் என்னைக்கு இல்லைன்னு போகாது. பத்திரத்தை தரையா இல்ல பணத்தை தரையா? சங்கர், நான் பணத்தை கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு 10 நாள் வாய்தா கொடு. நான் வேலை செய்கிற இடத்துல பணம் கேட்டிருக்கேன், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் துரதிர்ஷ்டம் இப்போ எனக்கு அங்கே வேலை இல்லாமல் போச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சங்கர். யோ, சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா இல்ல வேற எதுவும் போட்டு திங்கிறியா? அன்னைக்கு எந்த வாயில சொன்ன எண்ணி 30 நாள்ல பணம் தர்றேன்ட்டு? அடமானமா பத்திரத்தை வச்சுக்கோன்னு சொன்ன. இன்னைக்கு வாய்தா கேக்குற? இந்த ஊர்ல நீ ரோசமானவன் சொன்னாங்க. இல்ல, உனக்கு சூடு சொர்ணம் எதுவுமே இல்ல. ஓ, உனக்கு ஆக்கி போட்டவ அப்படி. இந்த பார், நீயா எல்லாத்தையும் கூட்டு வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுமா? சங்கர், இன்னும் என் குழந்தை நாங்கள் யாருமே சாப்பிடக்கூட இல்லை. கௌரி வேற கர்ப்பமாக இருக்கா. இந்த ராத்திரி நேரத்தில் எங்களை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கி இருந்துட்டு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடுறோம். சங்கர், நீ எனக்காக இல்லாட்டியும் பரவாயில்ல, என் குழந்தைக்காகயாவது அனுமதிக்க கூடாதா? இந்த பார், புள்ளைய காட்டினாலும் சரி குட்டிய காட்டினாலும் சரி அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். மரியாதையா வெளியே போ. சங்கர், நான் வீட்டு வாசலை கூட படுத்துட்டு போகிறேன். நாளைக்கு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிடுறேன். சங்கர், என் பையனுக்கு ரொம்ப பசிக்குது. அவனுக்கு ஒரு வாய் சோறு எடுத்து ஊட்டு விட்டு போறேன்னு. அதுக்கு பார், இங்க இருக்கிற அத்தனை உசுருள்ள பொருளும் உனக்கு சொந்தம். உயிரில்லாத எல்லா பொருளும் எனக்கு சொந்தம். இங்க பார், வாய்க்கு ஒரு பருக்க கூட விட மாட்டேன். சங்கர், நான் உனக்கு எந்த துரோகம் பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு தண்டனை கொடுக்க. ஆனா என் குடும்பத்திற்கு உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அது என்னால தாங்க முடியாது சங்கர். நீ என் காலில் விழுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு கருணை காட்டலன்னா நல்லா இருக்காது. இந்த வந்துடுறேன். என்னன்னு கேக்குறியா? உண்டா என்னோட அன்பளிப்பு வாங்கிக்க. குடும்பத்தோட போய் பிச்சை எடுங்க. அப்படி சோறு எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த பார், டம்ளர் பஞ்சாயத்து பைப்ல தண்ணி வரும், அதுல பிடிச்சு குடிங்க. இது என்னோட அன்பளிப்பு. குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் பிச்சை எடுங்க.
கஸ்தூரி, உங்க அண்ணன் நமக்கு கொடுத்த சீதனத்தை பார்த்தியா? நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணோம்? ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை வரணும்? கஸ்தூரி, குழந்தை ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லுது. நீ குடிக்கிறதுக்கு பஞ்சாயத்து பைப்ல ஏதாவது தண்ணி இன்னி வந்தா கொண்டு வாமா. அப்பா சொல்லுப்பா. இந்த பணத்துல ஏதாவது சாப்பிட பண்ணு இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா. சங்கராசன் தாப்பா. தம்பி ஒன்றும் இல்லை, உனக்கு அப்பா நான் கொஞ்சம் பண்ணை ஊட்டி விடுறேன்ப்பா. உன் பசியெல்லாம் நெஞ்சம் என்னும் கூடு அதில் இருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் ஆறிடுமா? வேதனைதான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. டீச்சர், என்ன பண்ணுறீங்க டீச்சர்? என்னையா கணக்கு? நேற்று சாயங்காலத்துல இருந்து ஆளக்கானா எங்கேயா போயிருந்த? நான் ஏன் டீச்சர் எதுக்கு கேட்குறீங்க? யோ, நேற்று சாயங்காலம் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லலான்னு நினைச்சேன். உன்னையும் காணா, அந்த நாட்டாமியும் காணா. நைட்டு தேங்காய் குணம்லே படுத்து தூங்கிட்டேன். எதுக்குயா அங்க போய் படுத்துங்கிற? அதான் வீடு இருக்குல்ல. அங்கே தூங்குற குடோனில் தூங்குற சுகங்க கிடைக்குமா? அப்படி என்னையா சொர்க்கம்? அந்த இதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது, நான் அப்புறம் தனியாக சொல்கிறேன். இப்போ நான் போய் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. என்னையா காலங்கத்துல பாட்டும் கும்மாளமும் வந்துட்டு இருக்கா? அதுவா, நேத்து ராத்திரி நம்மளுக்கு நடந்துச்சே ஒரு இது, அதை நினைச்சு பார்த்தேன். ஒரே குதூகலமா இருக்கு. யோ, என்னையா சொல்ற? தெளிவா சொல்லுங்க. அடி கல்லி, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த உன்னோட ஆசைய ராத்திரி நிறைவேற்றி வச்சானே. ஏண்டா கண்ணு, இப்ப சந்தோஷம் தானே? யோ, என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயா, இனிமே இது நடந்த விஷயத்த எத்தனை பேத்துக்கு முன்னாடி என் வாயால சொல்லணும் மாட்டுக்க உனக்கு. யோ, போலாம்பாம சொல்லியா? ஏண்டி செல்லம், நேத்து ராத்திரி ஒரு
10 மணிக்கு கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு உன் கண்டக்காலு தெரிகிற மாதிரி படுத்திருந்தலையா? நீயே ஜாக்கெட்டு போடாம காத்தோட்டமா படுத்திருந்தையா? நானு உன் பின்னாடி முதுகுல தடவுனேன். நீ வேண்டாங்கிற மாதிரி நெளிஞ்ச. சரி, புதுசுல இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு கசமசா பண்ணிட்டேன். இது கூட தெரியலையா உனக்கு? ஐயோ, அப்ப நைட்டு நீ வீட்டுக்கு வந்தியா? அது நைட்டு வீட்டுக்கு வந்தியா? ஏன் இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஐயோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன். பாவி, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? அப்ப நைட் அங்க இருந்தது யாரு? அட பாவி, நீங்க உன்னை புடிச்ச தங்காரங்களை விட்டுப்புட்டு படுத்திருக்கிறவள போய் இப்படி பண்ணிட்டியா? நல்லா இருப்பியா? ஐயோ ரேணு, எனக்கு கொஞ்சம் குழம்பி போச்சு. நீ அழுவாத என்ன? அட பாவி, இவ்வளவோ பண்ணிட்டேன், இப்படி சொல்றியா? வீடு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டிய விட்டுட்டு போயிருந்தேன். பாட்டிய போய் இப்படி கெடுத்துட்டியா? என்ன பண்றது? அப்பள இப்படி நடந்து போச்சு. அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்படாத பிள்ளை. என்னையா சொன்ன? அப்பள 60க்கும் 20க்கும் வயசு தெரியாதோ? உள்ள வா, உன்னைய எப்படி நம்பறேன்னு பாரு. அடடடா, கஸ்தூரியா, என்ன கண்ணு, கண்ணமெல்லாம் இப்படி சிவந்திருக்கு? குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா? பாத்தியா, நேத்து வரைக்கும் வீட்டுக்குள்ள திருவுர பைப்புல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு பாத்தியா தெருவுல இருக்கிற பைப்பு தண்ணிக்கு வந்திருக்க. ஏன் அத்தை பொண்ணு இப்படி பசியும் பட்டினியமா இருக்கிறது பார்த்தா எனக்கு அழுகையா வருது. என்ன அங்க என் அண்ணனை நல்லா தூண்டி விட்டு அங்க குழந்தைய கிள்ளி விட்டு இங்க கிட்ட வந்து தொட்டிலாட்ட வரியா? இங்க பாரு, உன்னோட நரி தந்திரலா என் அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். வினையெடுத்துவ வினைய வச்சவ வினைய இருப்பா, தினைய வச்சவ தினைய இருப்பாடு அந்த காலத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ என் குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீருவ. அத்தரிக்க காத்தாளைக்கு கஞ்சி இல்ல காத்தப்பா, எனக்கு மூக்குத்தி 2 ஏத்தப்பா. ஏண்டி முழுசா 3 வேளை சோறு திங்க முடியாத நீ என்ன எதிர்த்து பேசுறியா? ஏய், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. என் அத்தை மக அப்படிங்கிறதுக்காக கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். என் கையால தாலி கட்டி மாட்டேன்னு சொல்லி அவன் பின்னாடி போன, இப்ப அவன் கட்டின தாலிய அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் பின்னாடி வா, உன்னை காலம் பூரா வச்சு வப்பாட்டியா? ஹே, நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பொம்பளை. முழங்காலுக்கு மேல சேலைய தூக்கி சொருகுனேன்னு வச்சுக்கோ, நானும் ஆம்பளை தான். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பார், உன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா ஏன் புருஷனோட குணம் தங்கம். அவரோட குணத்துக்கு முன்னாடி உன் பணம் அவருக்கு மயிறு கூட சமம் இல்லை. இங்க பார், கூழ குடிச்சிட்டு குடிசையில வாழ்ந்தாலும்
ஏ புருஷ கொடுத்துக்கு ஈடாகுமா? இங்க பார், உன்ன மாதிரி சில்லற பசங்க கிட்டலாம் என்னோட கிழிச்ச முந்தான கூட வராது. ஞாபகத்துல வச்சுக்கோ. மரியாதையா வந்த வேலையை பார்த்துட்டு போ, இல்ல அறுத்து போடுவோம் அறுத்து. ஏய், என்னடி பொட்ட நாயச்சின்னு பொறுமையா இருந்தா ஒரேடியா பொழக்கிற? 6 அடி ஆம்பளை எல்லாம் என்ன பார்த்தா வேட்டியா இடுப்புக்கு கீழே இறக்கி விடுறாங்களே, நீ என்னமோ ஒரேடியா சிம்புற. எட்டி உதச்சேன்னு வச்சுக்க, 3 நாளைக்கு விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. என்னைய அறுத்துடுவேன்னு சொல்றேன். இதே இடத்துல இப்ப உன் புடவை அவுக்கிறேன்டி. இப்ப உன்னால என்ன செய்ய முடியும்? என்னடா பொம்பளை தானே, இவளை என்ன பண்ணிட முடியும்னு பாக்குறியா? இந்த பார், இந்த பூலாந்தேவி ஒரு பொம்பளை தான். புளிய மரத்தால அடிச்சு வெளுத்துறாளே, அவளும் ஒரு பொம்பளை தான். நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன். என்னடா காசுக்காக பள்ளி இருக்கிற ஈனசதி பொம்பளை நானே நினைச்சியா? பார், விளக்க மாத்த எடுத்த சீப்பிடிக்கிற அளவுக்கு ஒடிச்சு நீ ஜாக்கிரதை. என்னடி சொன்ன? இனிமே நீயே புடவை அவுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி நின்ன கூட நான் உன்னை தொட மாட்டேன். இனிமே தாண்டி உனக்கு அடி மேல அடி போகுது. இன்னைக்கு அழ ஆரம்பிக்கிற நீ உன்னோட உசுறு போகிற வரைக்கும் உன்னோட அழுகைய நிறுத்த முடியாது. திங்க சோறு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம உன்னையும் உன் குடும்பத்தையும் இதே ஊர்ல தட்டேந்தி பிச்செடுக்க வைக்கல. என் பேரு ஈஸ்வர பாண்டியன். என்னைய அறுத்துடுவேன்னு சொன்ன உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோடு பிடுங்கி அதுல பெண் தண்ணிய ஊத்து, உன் தாலிய அறுத்து, உன்னை முண்டச்சி ஆக்கி உச்சந்தில என்னைக்கு உன்னை நான் நிக்க வைக்கிறோம். அன்னைக்கு தாண்டி நான் இந்த வெள்ளை வெட்டிய இது வேட்டிக்கும் விளக்கமாத்துக்கும் நடக்கிற சண்டை. இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடக்கிற சண்டை இல்லை. நான் உன்கிட்ட வர்றது சவால் இல்லடே, சபதம். டேய் நில்லுடா. அவன் சோத்துக்கு என்ன பண்றதுன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் குடியே முழுகி கிடக்கு. இந்த நேரத்தில் கோணி நீ குடிச்சிட்டு வந்து இப்படி சுத்துறியாடா? குடிக்கிறேன்னு திட்டுறியே, நான் என்ன உன் சொத்தை வித்தா குடிக்கிறேன்? ஆமா, சொத்துன்னு சொன்னதான் உன்னை ஞாபகம் வருது. எங்க எனக்கு சேர வேண்டிய சொத்து? டேய், அது சுடுகாட்டில் இருக்கடா புயல். உன்னை படிக்க வச்சதுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிட போடுதுடா.
அப்ப நான் சோறு போடுவேன்னு தான் எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்படி வயசான காலத்துல வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்காவது போலாம் இல்ல? ஆமா, எங்க உன் பெரிய புள்ள தங்கராசு? அன்னைக்கு என்னமோ பொண்டாட்டியோட கற்பை நிரூபிக்கிறேன், அதுக்காக சொத்தை அடமானம் வைக்கிறேன்னு சொன்னா எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு தானா? டேய், நீ மனுஷனா மிருகமாடா? மாமா மச்சான் தம்பியோட பொண்டாட்டிக்கும் தம்பியும் தரக்கூடகா பேசக்கூடாதுண்ணே. குடியிருந்த வீட்டையே விட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிறான்டா. அந்த தங்கராசையா பார்த்து தப்பா பேசுற? அந்த டேய், நியாயமா பார்த்தா அந்த கடனுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீ தான்டா. என்னது, என்னோட கடனா? இது என்ன புது கதையா இருக்கு? டேய், உனக்கு சொத்து மட்டும்தான்டா கண்ணுக்கு தெரியும், கடன் தெரியாதுல்ல? டேய், சங்கர் படிக்க வச்சது கௌரியை மட்டும்தான்டா. படிக்க வச்ச கடனுக்காக தான் 5 லட்சம் கடனாக கேட்டான். அது நீ தான் கட்டணுமே தவிர தங்கராசு எதுக்குடா தரணும்? இப்போ சொல்கிற, நல்லா கேட்டுக்க. உன் பொண்டாரியை கூப்பிட்டு இன்னைக்கே நீ வெளியே போயிரு. என்னைக்கு நீ அந்த கடன் ஃபுல்லாக கட்டுறியோ அன்னைக்கு என்ன அப்பானா கூப்பிடு. அது வரைக்கும் நான் அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளை இல்லை. கௌரி, கௌரி, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ தண்ணி கொடுத்தனப்பா போயிடுமா. மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் திடீர் முடியுது? அம்மா, நில மாச கர்ப்பிணியாக இருக்க நான் எப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. கஷ்டப்பட வேண்டியவன் ஊர் சுற்றிட்டு இருக்கான். தங்கராசு நல்லா வாழ வேண்டியவன் இன்னைக்கு கடன்காரனா நிற்கிறான். எங்களையெல்லாம் விட்டுட்டு நீ உன் புருஷன் கூட தனியாக வாழ்ந்தா எங்களுக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது அவன் இந்த குடியை விட்டுட்டு திரும்பி வாழலாம் இல்லையாம்மா? அதையும் மீறி உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் வேணா ஏதாவது வேலைக்கு போய் உன்னை காப்பாற்றுறேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேனா? நான் இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றது ஒண்ணுதான். இதே ஊர்ல நான் அம்மனமா நடக்கிறது ஒண்ணுதான். ஒரு பொட்டச்சி போட்ட சவால்ல தோத்துட்டு இவன் வேட்டியை கட்டிட்டு வெளியில வந்துடு. இந்த ஊர் பொம்பளைங்க என் மூஞ்சில காரி துப்பாத. டேய் தொரபாண்டி, ஏன் இடுப்புல வேட்டி நிக்கணும்னா அந்த தங்கராசு வீதியில நிக்கணும். நான் வெளியில வரணும்னா அந்த தங்கராசு குடும்பம் சுடுகாட்டுக்கு போகணும். அத பண்ணிட்டு என் முன்னாடி வாடா. அண்ணா, நான் எதுக்கு உன் தம்பின்னு இருக்கேன்? அடுத்த முறை உன்னை பார்க்க வரும்போது அந்த தங்கராசு குடும்பத்தையே பாட கட்டிட்டு தான் வருவேன். டேய் தம்பி, அவனுக்கு உசுறு உடனே போயிடக்கூடாது. அதனால இந்த ஈஸ்வர வாண்டியனோட பவர் என்னன்னு தெரியாமலே போயிடு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா
துடிக்கணும். அத பார்த்த அந்த கஸ்தூரி அழுது அழுது அவளுக்கு வர்ற கண்ணீர் தான் அவ கடைசி வரைக்கும் குடிக்க போற தண்ணீரா இருக்கணும். அண்ணா குகைக்குள்ள சிங்க மாதிரி இருந்த இப்ப நடு வீட்டுல குழு குழுன்னு வெக்கார வச்ச அந்த சிறுக்கிய இழுத்துட்டு வந்து சீரழிச்சு முன்னாடி நிக்க வச்சு உன்னை சிரிக்க வைக்கல. நான் உன் தம்பி கிடையாது. டேய் தம்பி, அவசரப்படாத. நான் சொல்றத நிதானமா கேளு. நீ நம்ம பசங்க 4 பேத்த கூட்டிக்கிட்டு அந்த ஐயாவு, அதுதான் நம்ம சித்தப்ப, வறுமையில இருக்கிறாம வாட்ச்மேன் வேலைக்கு போறான். அவனை வழிமறிச்சு அவன் கண்ணுக்கு ஆசிட்டால அபிஷேகம் நடத்துறான். டேய், நீ செய்ய போற இந்த காரியம் அந்த சங்கர் செஞ்ச மாதிரியே இருக்கு. புரிஞ்சதா? அண்ணா நீ சாஞ்சிட்டேன்னு நினைச்சேன். நீ சாதிக்க பிறந்தவன், நான் சாகடிக்கிறதுக்கே பிறந்தவன். இந்த ஆடு புலி ஆட்டத்துல நீ புலியாயிரு. அந்த ஆட்டுக்குட்டியை உன் கூண்டுக்குள்ள கொண்டாடுவேன். அடியே கஸ்தூரி, வேட்டியா விளக்கமாறான்னு நடக்கிற இந்த போராட்டத்துல நான் வேட்டி எடுத்து என் இழுப்புல கட்டுறனாலும் நீ வீதியில நாதி இல்லாம நிக்கிறனால ரொம்ப பக்கத்துல இருக்கடே. துரப்பாண்டி, நீ செய்ய போற இந்த காரியத்தால அந்த தங்கராசுக்கும் சங்கருக்கும் பகை மறுபடியும் வரும். அதனால மாம மச்சானுக்கு குடி தொண்டனு, மச்சான் மாமனுக்கு குடி தொண்டனு. நாம 2 பேரும் அவங்களுக்கு மலர் வளைய வைக்க போவோம். அண்ணா அந்த கஸ்தூரிக்கு நீ வெள்ளை புடைய வாங்கி கொடு. என்னோட வெள்ளை வேட்டியை வச்சு அவளுக்கு வேட்டு வைக்கிறேன். என்ன புரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌரி இந்த பக்கம் வருவா. அவளை நீ கண்ண கட்டிக்கோ. நான் கைய பிடிச்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகன்னு சொல்லி ஏமாத்தி வாந்தி எடுத்தா. இன்னைக்கு அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்தை நான் பொய்யாக்குறேன். அண்ணா கௌரி வர, வாங்க ஓரமா நிக்கலாம். ஏண்டி புள்ளையாடி பெத்துக்கிற புள்ள எப்படி புள்ளைய பெக்க போகிறேன் பாக்குறேன்.
என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர். டாக்டர் வாங்க, நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு எதாவது முடியலையா? ஆஸ்பத்திரி பக்கம் வந்திருக்கீங்க? டாக்டர், நான் வந்திருக்கிற நிலைமை பார்த்துவா நீங்க என்ன நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்க? என் பங்காளி குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள என் உடம்புக்கு முடியாம போயிட்டா எப்படி டாக்டர்? நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஆண்ட்ராய்டோட வந்திருக்கேனா இங்க யாருக்கோ ஆபத்து வர போகுது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? என் பங்காளி பொன்ராசு இப்ப தண்ணடிக்காம திருந்திட்டானா? அவன் திருந்துனா நான் வருத்தப்படுவேன். அவன் இப்ப அவன் கௌரிய தூக்கிக்கிட்டு இங்க வந்தத நான் பார்த்தேன். நீங்க உள்ள போய் செக்அப் பண்ணிட்டு கௌரியும் குழந்தையும் சாகர மாதிரி ஊசி போட்டுங்க. அவ பிள்ளைய பெத்துக்க முடியாம குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சாகணும். அதனால அந்த குடும்பமே அழுவணும். அத பார்த்து அந்த பொன்ராசு மறுபடியும் குடிகாரனா ஆகணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த கஸ்தூரி குழந்தையே இல்லாம சாகணும். கௌரி குழந்தை இருந்து பெத்துக்க முடியாம சாகணும். நான் என்னோட சவால ஜெயிக்கணும். சரிங்க, நான் அப்படியே செஞ்சிடறேன். டாக்டர், நர்ஸ் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. கௌரிய செக்அப் பண்ணி பார்த்ததுல குழந்தை வயிற்றுலயே இறந்தே கிடந்துச்சான். ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் செலவாகும். இல்லைன்னா கௌரியோட உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இத்தனை நாளா என் பொண்டாட்டியோட அருமை தெரியாம குடிச்சிட்டே குடிகாரனா சுத்திட்டு இருந்தேன். ஒரு கோட்டருக்கு காசு இல்லைன்னு கவலைப்பட்டனே தவிர கர்ப்பமா இருக்க பொண்டாட்டியை நினைச்சு கவலைப்படல. என்கிட்ட இப்ப எந்த காசுமே இல்லை டாக்டர். என்ன பண்றாஸ் இப்படி சொல்ற? நான் வைத்தியம் தான் பார்ப்பனா இல்லை மருந்து மாத்த நான் எங்க போறது? சரிங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீங்க ஆப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் பணத்தோட வரேன். கஸ்தூரி, குழந்தைங்க விடையாச்சம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. எனக்கு பையன் நேத்திருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ண என் கையில் என்ன இருக்கு கஸ்தூரி? பேசாம நம்ம பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்லையே சேர்த்து விட்டுலாம் கஸ்தூரி. அங்கனாவது மத்தியானம் ஒருவேளை சத்துணவு சாப்பாடு போடுவாங்க. ஒருவேளை சாப்பிட்டா கூட அவன்
வயிறு நிறைய சாப்பிடுவான் கஸ்தூரி. ஏப்பா இதுக்கு போய் ஏன்ப்பா கணக்கெல்லாம் வர? உன் கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உன் பையன் உனக்கு சம்பாரிச்சு போகிற அளவுக்கு வந்துட்டான்ப்பா. அவன் டாக்டருக்கு படித்து பெரிய ஆளாக வருவான்ப்பா. என் சிங்கக்குட்டி நிச்சயமாக படித்து பெரிய ஆளாக ஆயிடுவான்ப்பா. அடடே வாத்தியாரே வந்துட்டாரு. சார் இன்னைக்கு என்ன ஸ்கூல் லீவுங்களா? ஆமாப்பா லீவு தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே ஓம் பிள்ளைக்கு லீவு தான். சார் என்ன சார் சொல்கிறீங்க? யோ நீலாம் ஒரு அப்பனாயா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க கட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை நாள் சொல்கிறது? ஃபீஸ் கட்ட முடியாத உனக்குள்ள எதுக்கு என் புள்ள? அதுக்கு ஒரு படிப்பு. யூனிஃபார்ம் போட்டு பேக் கொடுத்து அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமா ஐயா? அந்த பிள்ளைக்கு சாப்பாடுன்னு ஒன்று வேணாமா? சாப்பாடு கொடுத்து அனுப்பாதனால அடுத்த பிள்ளைங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுயா? ஐயா எங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம தான் என் பிள்ளைய நான் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பி வைக்கிறேன். அங்க போனாது ஒரு நேரம் சாப்பாடு, மற்ற குழந்தைங்க மீதி வைக்கிறதையாவது சாப்பிட்டுமே தான் நாங்கள் அங்கே அனுப்பிச்சு வச்சோம். ஐயா ஐயா என் பிள்ளைய நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன். மிச்சமான சாப்பாடு ஏதாவது இருந்தா என் பிள்ளைக்கு கொடுங்க ஐயா, என் பிள்ளைக்கு கொடுங்க. ஏம்மா வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் பசியாத்த நாங்கள் என்ன அன்னதான கூடமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? மத்தியான சோத்துக்கே வழி இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கம்மா வாழ்க்கை? பேசாம ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு சாகலாம்ல. இந்த ஃபீஸ் கட்டலன்னு ஹெட் மாஸ்டர் டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. கொண்டு போய் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்குங்க. சார் நாங்கள் பட்னியில் கிடக்கிறப்ப கூட என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற அழகை பார்த்தா என் பசியெல்லாம் மறந்து போயிடுது சார். சார் தயவு செய்து எப்படியாவது என் பிள்ளைய உங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க சார். சார் இவனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக உங்கள் ஸ்கூலில் தொடக்கிற வேலை, கூட்டுற வேலை, ஏன் வேறு எந்த வேலை இருந்தாலும் கொடுங்க சார், நான் செய்யறேன் சார். யோ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். இதில் நீ வேற போயா போய். தம்பி தம்பி கவலைப்படாதப்பா, ஒன்றும் இல்லை. உன்னை நான் எடுத்து படுக்க வைக்கிறப்பா. தங்கராஜ் நான் வேணா வாட்ச்மேனு வேலைக்கு போட்டப்பா. ஏன்ப்பா அப்படி பார்க்குற? வயசாயிடுச்சுன்னா இவ்வளோ கஷ்டத்துலையும் கூட இந்த உடம்பு உழைக்கலன்னா எதுக்குப்பா இந்த உசுறு? நாளைக்கு உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது இடத்துல எனக்கு வேலையை சேர்த்துடுப்பா. டேய் தங்கராசு, அதான் வேலை கிடச்சிச்சுல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். கஸ்தூரியும் பிள்ளையும் தனியாக இருப்பாங்க, நீ வீட்டுக்கு போப்பா. சரிப்பா. எங்க பாஸ் சங்கரை எடுத்து இந்த ஊர்ல குறைச்சிங்களாடா? அக்கா தங்கச்சிங்க ஓடி போன நாள்ல இருந்து அவங்க அப்பனை இருந்து தங்கச்சிங்க 2 பேர்த்த இருந்து இன்னைக்கு என்னது நினைக்கிறானா, அது காரணம் இல்லை நீங்க தானா?
பசிக்குதுமா. தங்கம், இதுல அம்மா கஞ்சி வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் குடிப்பா. கஞ்சி வேணாம், எனக்கு சோறு தான் வேணும். சாமி, தாத்தாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வரும்போது அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா உனக்கு சூடா சமைச்சு தரேன். இப்போ இந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு சமத்தா படுப்பேன். தங்கம்ல அம்மா சொல்றதை கேப்பியா? கஞ்சியை கொஞ்சம் குடி சாமி. அம்மா கஸ்தூரி எங்கம்மா இருக்க? மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஏன் கண்ணில் கட்டு போட்டுருக்கு? என்ன மாமா ஆச்சு? எனக்கு கண் பார்வை பை போயிடுச்சுமா, கண் பார்வை பை போயிடுச்சு. கஸ்தூரி நான் இப்போ ஒரு குருடன் கஸ்தூரி. ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? நீங்க வேலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு போடுங்க. ஆமா, உங்க பையன் எங்க மாமா? உங்களை தனியா விட்டு அவர் எங்க போனாரு? அம்மா உன் முகத்துல முழிக்கிறதுக்கு பாவம்ட்டு வெளியே நிற்கிறாம்மா, நீயே கூப்பிடு. ஐயோ ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றாரு உங்க பையன்? இப்படி இப்படி கண்ணு இல்லாம வந்து நிக்கிறீங்க. எனக்கு இப்படி அப்பா விட்டுட்டு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. எனக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு உங்க காலுக்கு? எனக்கு என்னாச்சுங்க? ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். இந்த நிலைமையில நான் உங்களை பாக்குறதுக்கா நான் இன்னும் இருக்கேன். ஆனா ஆண்டவா, எனக்கு ஆள கூட உடம்புல தெம்பில்லே. பசியோட இருந்தனே, ஏன் உயிரை அப்பயே போயிருக்க கூடாதா? கஸ்தூரி, அந்த ஆணவன் நம்மள வளர்ந்துக்கிட்டே படிச்சுட்டு அவன் மட்டும் ஆனந்தமா இருக்காவா? நம்ம பிள்ளைகிட்ட அப்பா அரிசி வாங்கிட்டு வருவாரு, தாத்தா காய்கறி வாங்கிட்டு வருவாருன்னு அவனுக்கு ஆசையா சொல்லி படுக்க வச்சிருக்கனே. அவன் எந்திரிச்சா நான் என்னக்கு பதில் சொல்லுவேன்? ஆமா, ஏங்க நீங்க சாப்பிட்டியா? எனக்கு சோறு வேணும், ஒரு பொண்ணு வேண்டாம். ஏங்க நான் பசியோட இருந்தாலும் வாசல்ல நின்று நீங்க நடந்து வர அழகு பார்க்கும் போதே மனுஷெல்லாம் மத்தாப்பு மாறி நான் வாய் விட்டு சிரிப்பேனே. நான் சிரிக்கவே முடியாதா? நான் சிரிக்கவே முடியாதா? எப்ப பார்த்தாலும் கஸ்தூரி கஸ்தூரி பின்னாடியே சுத்தி சுத்தி வருவீங்களே, இனி என்ன சுத்தி வர மாட்டீங்களா? அட கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்குற? உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா? உனக்கு கருணை இல்லையா? நீ கடவுளா இல்ல வெறும் கல்லா? நீ கல்லுதான். நீ கல்லா இருந்ததுனால தானே எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துற. உன்னை நம்பி உன்னை கையெடுத்து கும்பிட்டேனே. இல்ல, நீ கடவுள் இல்ல, வெறும் கல்லுதான், வெறும் கல்லுதான். சுடுகாட்டுல போயிட்டு கையெடுத்து கும்பிட்டாலும் கும்பிடுவேன் தவிர இனி நான் ஒண்ணு கையெடுத்து கும்பிடவே மாட்டேன், கும்பிடவே மாட்டேன். கஸ்தூரி, நமக்கு நேரம் கெட்ட நேரம் கஸ்தூரி. இதுல நம்ம யாரு மேல என்ன தப்பு சொல்லி பிரயோஜனம்? இதெல்லாம் தானா நடக்குது கஸ்தூரி. நம்ம இதை அதனால கவலைப்படுறதுனால ஒன்றும் நல்லதா நடிக்க போறதே இல்லை. என்ன ஆச்சுண்ணா உங்களுக்கு? அப்பா என்ன ஆச்சுப்பா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓ மச்சான் சங்கர் தான்ப்பா. அப்பா, நீ
அவரை சங்கரை இப்போவும் தப்பாக தான்ப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டாருப்பா. நீங்கள் தப்பாக சொல்லாதீங்கப்பா. இதெல்லாம் நமக்குன்னே நடக்குதுப்பா. நம்ம யார் மேலேயும் எந்த குத்தத்தையும் சொல்லக்கூடாதுப்பா. அண்ணா, நான் என்னோட சோதனையை சொல்லான்னு வந்தா நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா. பொன்ராசு, நீ குடியை விட்டுட்டு திருநந்தனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. எதா இருந்தாச்சும் சொல்லு. அண்ணா, கௌரிக்கு வயிற்றுல அடிபட்டு குழந்தை வயிற்றுலே இருந்துருச்சுண்ணா. ஆப்ரேஷன் பண்ணாதான் கௌரியை உயிரோட காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கண்ணா. என்கிட்ட பணமே இல்லைண்ணா. உங்ககிட்ட பணம் கேட்கலாம்னா வந்தேன். ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு அடுத்த சோதனை வந்துருச்சா? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? என் குடும்பத்துக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது? ஒன்றாசு, நீ மனசோடாத. நீ ஹாஸ்டலில் போய் கௌரிக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. அண்ணன் ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டாவது நான் பணத்தை வாங்கிட்டு வரேன். நீ போய் கௌரியை பாருப்பா. சரிங்கண்ணா, நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கண்ணா. கஸ்தூரி, நீ என்ன உங்கள் அண்ணன் கிட்ட கூட்டு போகணும். என்னது, என் அண்ணன் கிட்டயா? வேண்டாங்க, வேண்டாம். அவகிட்ட இந்த நிலைமையில போயிட்டா உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவகிட்ட போய் உதவி கேட்டு ஏன் தங்கச்சி பிழைக்கிறத விட அவள் ஹாஸ்பிட்டலே சேர்த்து போயிட்டு. கஸ்தூரி, நான் உன்னை கையெடுத்து கும்புறேன். இது நம்ம கௌரவம் பார்க்குற நேரம் இல்லை. கஸ்தூரி உயிருக்காக போராடி இருக்கா. அவளுக்காகவாவது எனக்கு தயவு செய்து உங்க அண்ணன் கிட்ட கூட்டு போவா. அவனுக்கு 2 வாய் சோறு விட்டுட்டு படுக்க வச்சுட்டு வந்துடுறேங்க. வாங்க வாங்க. என்ன அலையா இருந்தாலே அழைக்காம வந்திருக்கீங்க? விருந்து கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் என் மச்சான் உங்ககிட்ட தானே வந்து நிற்கிறோம். நாங்கள் மற்றவங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கல. உங்ககிட்ட தான் நாங்கள் வந்திருக்கோம். உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன நேரம் இல்லை. வந்த விஷயத்த சொல்லுங்க.
என்ன வீடு திருப்புறதுக்கு பணம் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? வீடு திருப்பல பணம் கொண்டு வரல மச்சான். உங்ககிட்ட பணம் கேட்க தான் மச்சான் வந்திருக்கேன். என்னோட வீடு வாச எதுவுமே எனக்கு வேணாம் மச்சான். மச்சான் உங்ககிட்ட இருந்தா என்ன, அது என்கிட்ட இருந்தா என்ன? அப்ப என்ன அரிசி பருப்பு எதுவும் வேணுமா? இல்லை மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டலில் கௌரி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாதான் அவள் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் மச்சான். அப்படியா? ஏன் தயங்கி தயங்கி வந்துருந்தீங்க? ஐயோ, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என் கௌரிக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினச்சேன். சரி சரி, இப்போ என்கிட்ட பணம் இல்லை. இந்த ஏடிஎம் வரைக்கும் போய் அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கஸ்தூரி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்கள் அண்ணன் நல்லவருமா. நத்தியா, நம்ம மேலேயும் தப்பு இருக்குமா. 2 தங்கச்சியும் நம்ம பேச்சை கேட்காம இப்படி போயிட்டாங்கன்னு அவருக்கு கோபம் வராதா? பார்த்தீங்களா, கௌரிக்கு ஒன்றுன்னு அண்ணனே அவர் எப்படி வர்றாரு பார்த்தியா? அவர் ரொம்ப நல்லவருமா. இதுதான் அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது கஸ்தூரி. இதை வாங்கிங்க. என்னது இது? தெரியலையா? கௌரி கழுத்துக்கு போடுற மாலை. இது பிறந்து வெடிக்கிறதுக்கு பட்டாசு. இது வாய்க்கரிசி. இது வந்து பிறந்த வீட்டுக்கு கோடி. நெத்தியிலே வைக்கிறதுக்கு 1 ரூபா. இது வந்து கௌரிக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். வேணா கஸ்தூரிக்கும் இன்னொன்று கொடுக்கவா? அங்க உன மாமாவை கூப்பிடுற ஒரு மான்குட்டி ஊசனுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நீ மனசாட்சி இல்லாம மாலையையும் கோடியையும் கொண்டு வந்து கொடுக்குறியடா. பொண்ணா பிறக்கிறதே தப்புடா. அதுல உன்ன மாதிரி அண்ணனுக்கு பொண்ணாவே பிறக்க கூடாதுடா. உன் தங்கச்சிக்கு கோடி துணியை போட்டுட்டு எத்தனை கோடி வருஷம் நீ வாழ்ந்துட போற? உன்ன மாதிரி இருக்க அண்ணனுக்கெல்லாம் எச்சரிக்கிறேடா. போடா போகுது. பிறந்தவன் பொழைச்சு போறான்னு பொண்ணுங்க அமைதியா போறாங்கடா. இதே அவங்க பொங்கி எழுதாங்கடா. உங்க சொத்து சுகம் வீடு எல்லாம் நாசமா போயிடும்டா. 3 வேளை சோறு போடாத நீ எல்லாம் ஒண்டிக்கால வச்சுட்டு எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? ஏய், வாய மூடுறா. யார பத்திர வாடா போடால் பேசுற? ஏ புருஷன் வாடா போடால் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏண்டா அவர் பொண்டாட்டிக்கு சோறு போட பக்கலடு ஓ வீட்டு வாசல்ல வந்து சோறு போடுன்னு சொன்னாரா? இப்ப நீ இருக்கிறியே அது கூட ஏ புருஷ வீடுதான். பார், நீ என்னடா எங்களுக்கு கிலோ கணக்கில் நகை போட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்த? இல்லையே, கேவல படிக்க வச்ச பணத்தை கூட வாங்கிட்டு தாண்டா விட்ட. நீ எல்லாம் ஏ புருஷன் வாடா போடா கூப்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவன். டாக்டர், எங்க அண்ணன் உன்ட்ட என்ன செய்ய சொன்னாரு, நீ என்ன செஞ்சிருக்க? கௌரிய கொல்ல சொன்னா கொலைக்க வச்சிருக்க. இந்த பாரு துரப்பாண்டி, உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு காரணம் நான் படிக்க பணம் கொடுத்தாரு. அந்த ஒரே காரணத்துக்காக நான் பண்ற பாவம் டாக்டர் தொழிலுக்கே செய்த துரோகம். டாக்டர், உன் தொழிலுக்கு நீ துரோகம் பண்ணா அதனால நீ வாழ போறேன்னு அர்த்தம். எங்க அண்ணனுக்கு நீ துரோகம் பண்ணா இந்த பூமியில நீ வாழ்றத புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம்.
துரப்பாண்டி நீ சொல்லி என்ன செய்யாம இருந்தேன்? டாக்டர், என்ன எங்களை எதிர்த்தவன் எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனை விட்டு வைக்க மாட்டோம். எங்க தாய் மாமா ராமசாமி தற்கொலை பண்ணி செத்துட்டாரா? இல்ல, நாங்க கொன்னுட்டோம். கௌரி வயித்துல கட்டையால அடிச்சு நாய் மாதிரி நடுரோட்ல போட்டு போனதும் நானும் எங்க அண்ணன் தான். அந்த தங்கராசு அப்பனுக்கு ஆஷிட் அபிஷேகம் பண்ணதும், அந்த தங்கராசு காலை உடைச்சதும் நானும் எங்க அண்ணன் தான். அந்த வரிசையில இன்னைக்கு 2 கொலை நன்னு இருக்கேன். ஒண்ணு நீயே, இன்னொன்னு அந்த ஆசிரியருக்கு கௌரி. ஆடி ஓடாம அப்படியே அசையாம கண்ணு ஒரே வெட்டு வெட்டிடுற. ஒழுங்கா கத்தியை கீழே போடு, இல்ல டாக்டரை நீ கொல்றதுக்கு முன்னாடி உன்னை நான் கொன்றுவேன். என் கையில துப்பாக்கி இருக்கு. டேய், உங்க குடும்பத்துக்கு நாங்க என்னடா பாவம் செஞ்சோம்? சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை இப்படி சீரழிச்சிட்டீங்களேடா. ஆலமரமா மாதிரி இருந்த எங்க அண்ணன் வாழைமரம் மாதிரி வெட்டி சாதிச்சிட்டீங்களேடா. கட்டெரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத எங்க அப்பன் கண்ணை எடுத்துட்டீங்களேடா. எல்லாத்துக்கும் மேல தெய்வமா வணங்க வேண்டிய எங்க அண்ணிய தேவடியாங்கிற பட்டம் ஏவாயாலே கொடுக்க வச்சுட்டீங்களேடா. எந்த பாவமும் செய்யாத என் குழந்தைய வயிற்றுலயே சாகடிச்சிட்டீங்களேடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பொன்ராசு, உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என்னையே காப்பாத்திட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் பொன்ராசு. தாத்தா பசிக்குது தாத்தா. பகவதி தாயே, என் பேர பிள்ளைங்க பசிக்குதுன்னு கேட்குது. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் என் கண்ணையே பிடிங்கிட்டியா? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போனேன். கௌரி என்னாச்சுன்னு தெரியல. சங்கர் வீட்டுக்கு போனேன். கஸ்தூரியும் தங்கராசும் இன்னும் காணோம். இந்த பிள்ளைங்க பசி அந்த குருட பையனால என்ன பண்ண முடியும்? ஐயோ, நான் பெத்த மாணிக்கங்களா, நான் உசுரோட இருக்கும்போது நீங்க பிச்சை எடுக்கிற நிலைமை. இதெல்லாம் நீதான் பகவதி தாயே, உன்னையே நம்பியிருந்தால இன்னைக்கு என்ன நடுத்தருவில் விட்டுட்டிய. மாணிக்கங்களா, எல்லா தாத்தாவும் அம்மா அப்பான எழுதி படிக்க தருவாங்க. நான் உங்களுக்கு பிச்சை எப்படி இருக்கணும் சொல்லி தரணுமா? பாட்டு சத்தம் கேக்குதா? கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா?
ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பாக்குதா வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா என்ன சொல்வதோ ரோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா சாதி மனசனத்தான் உசுர வாங்குது ஆட்டம் காணும் வாழ்க்கையிலே ஆட்டம் வருது அதிசயமா பட்டப்பாடு எட்டி நிக்க பாட்டு வரும் அதிரசமா பெரும் வார்த்தைகள் கேட்கையிலே குறுகுறுக்குது மனதினிலே திருவாசகம் கோயிலிலே கருவாசகம் தெருவினிலே ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டுக்கோ காசை உள்ள கூட்டிக்கோ ரோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா சோத்து கடிதடிதான் கையில் வந்து பசி தொடச்சான் அது அமிர்தமம்மா ஒட்டி போன வவுத்துலையும் அடிக்கிற வகை ஏராளம் தட்டி கேட்க தவிச்சதுண்டு எதிர்த்து கேட்டமா கல்லு முள்ளில் படுத்தாலும் தூக்கம் வருது படுசுகமா முழுக்கிறப்போ வேதனையும் கண்மொழிக்கும் பாதகமா உலகமெங்கும் ஏழையுண்டு துன்பம் என்னும் தொடர்பு உண்டு ஒட்டு போட்ட துணி போல ஒட்டிடாத வாழ்க்கையுண்டு நான் படிக்கும் பாட்டு மட்டும் மீதி எங்கும் வெடிக்கும் ஏழை துன்பம் தொடைக்கும் இந்த காசை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போங்க நானும் அம்மாவையும் அப்பையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அம்மாவையும் அப்பாவும் கூப்பிட்டு வந்துடுறேன் என்ன ரெண்டு பேரும் பசிக்கு பிச்சை எடுக்கிறீங்களா? ஆடாடா தட்டுல காசு மட்டும்தான் இருக்கு, சோத்த காண. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, அதனால
இந்த காசை நான் எடுத்துக்கிட்டு சோத்த உங்களுக்கு நான் கொண்டு வந்து தர்றேன். இந்த சொத்தை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க. பெரியப்பா கிட்ட ஏன் வாங்கினேன்னு உங்களை திட்டுவான். அதனால இந்த சொத்தை நீங்க இங்க திங்காதீங்க, வீட்டில் போய் தின்னுங்க. இது என்னன்னா பாத்தீங்களா, இந்த சோறு நீங்க வீட்டுக்கு போயிட்டு திங்கற வரைக்கும் கெட்டு போகாம இருக்கு. இந்த சோத்தை நீங்க தின்னீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே பசிக்காது. சரி சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. என்னடா வேட்டியா விளக்கமாறேன்னு சவால் விட்டானே, இப்ப நடு ரோட்ல நின்னுகிட்டு சைலண்டா வேட்டியை கட்டானு பாக்குறீங்களா? இந்நேரம் என் தம்பி துரபாண்டி அந்த கௌரிய கொன்னு இருப்பா. அந்த பொன்ராச குடிகாரன ஆக்கியாச்சு. என் சித்தப்பனோட கண் பார்வைய புடுங்கியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கஸ்தூரிய கர்ப்பமான வேசின்னு பட்டமும் கொடுத்தாச்சு. அந்த தங்கராசோட காலை உடைச்சி மொண்டியாக்கியாச்சு. மிஞ்சி இருந்தது தங்கராசோட தங்கமான அதுங்க சாகறதுக்கு நேரமும் குறிச்சாச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லா குழந்தைங்களுக்கும் பால் கலந்த சோறை தான் கொடுப்பாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு பால்டாயில் கலந்த சோத்தை கொடுத்திருக்கேன். பசியால இருக்கிற அந்த பரதேசி பைய புள்ளைங்க அது திங்க போகுது, அதுங்க சாகவும் போகுது. அத
அந்த தங்கராசு துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அந்த வெட்டின் அடையாளத்துக்கு தான் நான் வேட்டியை கட்டினது. கடைசியா வேட்டி ஜெயிச்சது நிஜம், விளக்கமாறு தோத்தது நிஜம். இந்த ஈஸ்வர பாண்டியனை வாழ்த்துனா வாழ்வீங்க, எதிர்த்தா எரிஞ்சு சாம்பலாய் சாம்பலாய் சாம்பலாய். நீங்க இருக்க என் தங்கச்சி உன்னை கட்டிக்கலன்னு சொன்ன பாவத்துக்காக என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்சு என் அப்பனையும் கொன்னுட்டு என் குடும்பத்தை நடுத்தருவில் நாசம் பண்ணிட்டேடா. மச்சானுக்கு மரியாதை தராத மாமனுங்க மத்தியில எங்க தங்கராசு மாமன் உன்னையும் ஒரு கூட பிறந்த தம்பின்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னாரு. அவருக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்காத மாதிரி பண்ணிட்டேடா. இனிமே என் தங்கச்சியை நான் தவிக்க விட மாட்டேன்டா. எங்க மாமாவோட குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன்டா. ஏய், பாசம் பொங்குதா? என்னடா நம்ம பங்காளி குடும்பத்துல இளவெடுக்க யாருமே இல்லைன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ இருக்கிற. டே சங்கர், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல, எல்லாமே நடத்தி முடிச்சிட்டேன்டா. ஏய், என்னடா முடிஞ்சிருச்சு? செத்தது கௌரி நினைச்சையா? செத்தது உன் தம்பி துரை பண்ணிடும். டாக்டர் வந்து எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னையா? இனிமே தாண்டா முடிய போகுது. ஏய், ஏய், உன்னால யாரையுமே காப்பாற்ற முடியாதுடா. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்துட்டேன். கடைசியா நான் ஜெயிச்சிட்டேன்டா. என்னை எவனாலையும் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஐயோ, கஸ்தூரி, கஸ்தூரி எங்க? மாமா, நீங்க மட்டும் வரீங்க, குழந்தைங்க எங்க மாமா? கஸ்தூரி, அந்த பிஞ்சு குழந்தைங்க பசியோட தாக்கம் தாங்க முடியலம்மா. அதனால ரோட்ல பிச்சை எடுக்குதுமா, பிச்சை எடுக்குது. ஐயோ மாமா, இதுக்கு நம்ம எல்லாருமே விஷத்தை குடிச்சிட்டு செத்து இருக்கலாமே மாமா, செத்து இருக்கலாமே. ஏய், என்னடா இது? பிச்சை எடுத்தியா? பிச்சை எடுத்தியா? எடுப்பியா? கஸ்தூரி, ஏண்டி அதுகளை ஏண்டி அடிக்கிற?
அதுங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமாடி? என்ன சொன்ன? பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா விஷத்தை குடிச்சு செத்தலான்னு சொன்னியா? அந்த விஷத்தை வாங்கறதுக்காவது அவகிட்ட காசு இருக்கா? ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலே நாமளே சோர்ந்து போயிடுறோம். அதுக்கு சோத்துக்கு அலையாம என்னடி பண்ணும்? நீ இனிமேல் என் பிள்ளைய பார்த்துக்க வேணாம். 1000 தான் இருந்தாலும் நீ மாற்றா தாய்ங்கிறத நிரூபிச்சுட்ட. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் ஏன் பிள்ளைங்க? அடுத்தவங்க கிட்ட கையேத்தி பிச்சை எடுக்கிறது என்னால தாங்க முடியாம தாங்க கை நீட்டி அடிச்சுட்டேன். அது ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. இனிமே நான் அடிக்க மாட்டேங்க. கண்ணா உன்ன என்ன சொல்லி தாலாட்ட பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட உன்னை விட்டு போக மாட்டேன் நானே சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே கண்ணான கண்ணா உன்ன என்ன சொல்லி தாலாட்ட பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்டு கல்யாணம் ஆகவில்லை அப்ப நின்னு சொன்னாயா அப்பனுக்கு பொண்ணு பார்க்க அப்பன் கூட வந்தாயா கல்யாணம் ஆகவில்லை அப்ப நின்னு சொன்னாயா அப்பனுக்கு பொண்ணு பார்க்க அப்பன் கூட வந்தாயா கோபம் ஒரு கண்ணுக்குள்ள பாசம் ஒரு கண்ணுக்குள்ள சம்பந்தம் இல்லை சாதிசனம் நம்பவில்லை கூடிய கூட்டத்துக்கு கோமாளியானேனா பூனைய கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போனேனா கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட உன்னை விட்டு போக மாட்டேன் நானே சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே
பாண்டியன தோண்டி பார்த்து சொன்னேனே உன்னை பெத்த அப்ப ஆத்தா காணவில்லை செந்தேனே சேர சோழ பாண்டியன தோண்டி பார்த்து சொன்னேனே உன்னை பெத்த அப்ப ஆத்தா காணவில்லை செந்தேனே தங்கம் உன்னை தத்தெடுத்தேன் தரையில முத்தெடுத்தேன் பாவி உன்னை காணாம பாசத்துல தத்தளிச்ச மூடி வச்ச கண்ணுக்குள்ள முத்து முத்தா கண்ணீர் நான் இருக்க சோகம் என்ன நண்டு பையா நல்லாரு தங்கராசு தங்கராசு மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. கஸ்தூரி என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. அம்மா குழந்தைங்க எங்க? கஸ்தூரி குழந்தைங்க எங்கன்னு சொல்லுமா. ஏண்டா சங்கர், எங்களுக்கு கொடுத்து தொல்லையெல்லாம் பத்தாதுன்னு மறுபடியும் கொடுக்க வந்துட்டியாடா? கொடுக்க. ஐயோ மாமா பேசுற நேரம் இல்ல. குழந்தைங்க எங்க? குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. ஐயோ குழந்தைங்க அதை கொண்டு வந்த சாப்பாட்டையா சாப்பிட்டுச்சு? நாங்க எல்லாரும் அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டோம். ஐயோ எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கஸ்தூரி கொண்டு வந்த சாப்பாட்டுல அந்த ஈஸ்வர பாண்டி விஷத்தை கொடுத்துட்டாமா. சங்கர் நீ என்ன சொல்ற? நீ பொய் தானே சொல்ற? நீ பொய் தானே சொல்ற? ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன சும்மா விட மாட்டேன். கடவுளே உனக்கு என்ன பாவம் பண்ண? என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சுட்டியே. உனக்கு உசுறுதான் வேணாம், என் உசுரை எடுத்துக்கலாமே. பிஞ்சு குழந்தை உசுரை நீ எடுக்கலாமா? உனக்கு என்ன பாவம் பண்ணலாங்க? நீ கோயில்ல சிலையா இருக்கிறியா இல்ல என் கண்ணீரை துடைக்காம கல்லாவே இருக்கிறியா? சிறகடிச்சு பறக்க வேண்டிய பட்டாம்பூச்சு இது உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? என் குழந்தைக்கு காசு கொடு, பணம் கொடுனா கேட்டேன். ஒரு வாய் சோறு தானே கேட்டேன். அத கூட உன்னால தர முடியலடா. நீ கடவுளையா இருக்கிறியா இல்ல கல்லாதா இருக்கிறியா? கடவுள் ஏன் கல்லானா? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்.
எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். சங்கர், சோத்துக்கே வழி இல்லாதப்போ எந்த சொந்த பந்தமும் எங்களை தேடி வரல. இப்ப சாக போற நேரத்துல சொந்தம்லாம் தேடி வருது. கஷ்டப்படும் போது காசு பணம் கொடுத்து உதவுமேன்னு கஷ்டப்படுறீங்களே காலால எட்டி உதச்சிங்க. நாங்க இப்படிப்பட்ட சொந்த தேவையா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எங்க கடவுளும் எங்களை கைவிட்டுருச்சு, சொந்த பந்தமும் கைவிட்டுருச்சு. கடவுளே நீ இருக்கிறது உண்மையா இருந்தா காசு படத்தால கஷ்டம் வந்தும், சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்தும், சாகர கடைசி குடும்பம் ஏன் குடும்பமா மட்டும்தான் இருக்கணும். குடும்பமா மட்டும்தான் இருக்கணும். இல்ல 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 இதை நான் விட மாட்டேன். டாக்டர் டாக்டர், என்னாச்சு? குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? டாக்டர் வாங்க. சங்கர், எங்க டாக்டர் உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப தர்ம சங்கடப்படுறாரு. இங்க பாருங்க, தவறு செய்யறது இயல்புதான், ஆனா அதை தெரிஞ்சு திருந்தி வாழணும். அதைத்தான் எங்க டாக்டர் செஞ்சிருக்காரு. அவரு அந்த பாவியோட பேச்சை கேட்டு எத்தனையோ தவறுகளை செஞ்சாரு. அதுக்கு பிராயச்சித்தமா அந்த குடும்பத்தையும் காப்பாற்றாரு. நல்ல நேரத்தில் அவங்கள நீங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்தங்காட்டி எல்லாத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. இன்னொரு அரை மணி நேரம் லேட் பண்ணியிருந்தீங்க, அவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாது. நீங்கள் இதுக்கெல்லாம் எங்கள் டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். இதை பாருங்க, எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே வந்து பாருங்கள். அப்போ வரட்டுங்களா? ரொம்ப நன்றி டாக்டர்.